காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடத்திய தாக்குதலை தீவிரவாதிகள் அதிநவீன ஹெல்மெட் கேமராவில் பதிவு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன பகிரலாம்? இந்த தாக்குதலை நடத்திய கொடூரமான இந்த பயங்கரவாதிகள் தங்களுடைய தாக்குதலின் பொழுது அவர்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பதிவு செய்யக்கூடிய விதமாக, அவர்கள் தாக்குதல் நடத்துவதை காணொலியாக பதிவு செய்யக்கூடிய விதமாக அந்த பைசரன் பள்ளத்தாக்கிற்குள் வந்த தீவிரவாதிகள் அந்த ஹெல்மெட் மூலமாக கேமரா பொருத்தப்பட்ட ஒரு பொருளை அணிந்து வந்துதான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற விவரம் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஹெல்மெட் கேமராவிலே அந்த காட்சிகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த கொடூரமான குற்றவாளிகள், பயங்கரவாதிகள் எப்பொழுதுமே அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடியதை பின்பு வெளியிடுவார்கள். யாரிடமெல்லாம் விசாரித்தார்கள், அவர்கள் சொன்ன தகவல்கள் என்ன, அந்த தகவல் அடிப்படையில் தான் பிறகு அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பதையெல்லாம் காட்சி பதிவாக அவர்கள் தலையில் ஹெல்மெட் கேமரா அணிந்து வந்து அந்த பதிவுகளை செய்திருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை அழைத்து விசாரித்து இந்த லஷ்கர் ஈ தொய்பா பின்னணியுடன் கூடிய இந்த தீவிரவாத பயங்கரவாதிகள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வாறு அவர்கள் இந்த பயங்கரவாத செயலை அரங்கேற்றும் பொழுது ஹெல்மெட் அணிந்து வந்திருந்தார்கள். அந்த ஹெல்மெட்டிலே கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. அந்த கேமராவின் மூலமாக யாரையெல்லாம் கொன்றார்கள், எப்படி கொடூரமாக அவர்களுடைய தலையை சுட்டு சிதைத்து கொன்றார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் கேமரா முறையிலே பதிவு செய்துதான் சென்றிருக்கின்றார்கள் என்ற விவரமும் தற்போது வெளிவந்திருக்கின்றது. அதிநவீன ஹெல்மெட் கேமரா மூலமாக அந்த காட்சிகள் அனைத்தையும் தீவிரவாதிகள் பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவும் லஷ்கர் ஈ தொய்பாவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு தீவிரவாத குழுதான் இந்த சதி செயலில், கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கின்றது என்ற விவரமும் தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் தாக்குதல் நடத்திவிட்டு அந்த கேமரா உடனேயே அந்த பைன்மர காடுகளுக்குள் தீவிரவாதிகள் மீண்டும் உள்ளே ஓடி சென்று விட்டார்கள் என்ற விவரத்தையும் தற்போது அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.